இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அநேக நேரம் நாம் யோசிக்கிறோம், கொஞ்சம் இளைப்பாறுனா நல்லா இருக்கும், ரெஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது, ரெஸ்ட் இல்லாம ஓடுறோம், வேலை டைட்டா இருக்குது, கொஞ்சம் நிம்மதியா ஒரு ஓரத்துல உட்காரது கூட வாய்ப்பில்லையேன்னு புலம்புகிற கூட்டம் தான் அதிகம். ஒருவேளை பணியில ஓய்வு பெறுகிறவர்களுக்கு ஐயோ வேலை ஓய்வு பெறுகிறோமே, நீ அடுத்து என்ன பண்ணுகிறது என்று கலக்கமும் இருக்கலாம். ஆனா வேதத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த பூமிக்குரிய ஓட்டம் ஒரு நாள் முடியும். அதற்கு பிறகுதான் நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுகிற காலம் இனிதான் வருகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். இயேசு எப்படி தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தது போல நாமும் செய்யும்படியான கிரியைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். செய்து முடித்த பிறகு நமக்கும் ரெஸ்ட் உண்டு. ஆனால் இந்த நாட்கள்ல கிரியைகளை செய்யாமல் சோம்பேறியாக உட்கார்ந்திருப்போமானால் இனி வரப்போகிற நாட்கள்ல ரெஸ்ட்லெஸ் தான், ரெஸ்ட் கிடைக்காது. ஓய்வில்லாத ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை தான் வைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நாட்களை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நடத்தி செல்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் கானான் தேசம். அந்த தேசத்திற்கு அவங்க போய் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் 31 ராஜாக்களை ஜெயிக்க வேண்டும். இன்னும் 7 கொடிய ராட்சதர இனங்களையும் ஜெயிக்க வேண்டும். அதற்கு பின்பு அதை சுதந்திரிக்க முடியும். சும்மா போனவுடன் அப்படியே ஆண்டவர் கொடுத்து விடவில்லை. யுத்தங்களை பண்ணி ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் துணை நின்றார். தாங்களும் தங்கள் கிரியைகளை நிறைவேற்றுவதிருந்தது. இதே போலதான் அந்த வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான், ஓய்வில்லாமல். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவருக்கு பிரியமாய் ஓடி முடிக்கும் பொழுது அவருடைய சமூகத்துல நித்திய இளைப்பாறுதலாம் பிரவேசிக்க முடியும். ஒரு பெரிய போர் வீரன் யுத்த களத்துல போர்படை தளபதி எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணி ஒரு பட்டணத்தை பிடிக்கும்படி அனுப்புகிறார். அவர்கள் போகிறார்கள், பட்டணத்தை பிடிக்கிறார்கள், ஜெயித்து அந்த ராஜாவுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க, நாங்கள் அதை ஜெயித்து விட்டோம் என்று. மீண்டும் அனுப்புகிறார், நீங்கள் நல்ல முறையில் யுத்தம் பண்ணி இன்னொரு பட்டணத்தை பிடியுங்கள். அதையும் ஜெயித்து விட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பவும் அனுப்புகிறார். அவளுக்கு ஓய்வு என்பதே போர் வீரர்களுக்கு கிடையாது. போக வேண்டும், பட்டணத்தை பிடிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அங்கே தன்னுடைய தேசத்தின் கொடியை ஏற்ற வேண்டும், ராஜாவுக்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். இப்படிதான் போய்கொண்டே இருக்கிறான். ஒரு பட்டணத்தை பிடிக்கும் பொழுது முன்னின்று நடத்தின அந்த போர்ப்படை தளபதி காயப்படுகிறான். ஆனாலும் ஜெயித்து விட்டான். ஜெயித்து அங்கு கொடியை நாட்டின பின்பு தன்னுடைய ராஜாவுக்கு ரிப்போர்ட் சொல்ல வேண்டும். உடனே தன்னுடைய குதிரையில் வேகமாக ஏறி வந்து ராஜாவுடைய முன்பாக வந்து நிற்கிறான். கேட்கிறான், என்ன ஆகிட்டது? ஜெயித்து விட்டோம், அந்த பட்டணம் நமக்கு வசமாக திரும்பி விட்டதுன்னு சொல்லி அப்படியே அங்கு குதிரை விட்டு இறங்கி கீழே விழுகிறான். அப்படியே அந்த காயம் அதிகமா இருந்ததினாலே ரத்தத்தோடு அப்படி விழுந்து ராஜாவினுடைய பாதத்தண்டை மறித்து விடுகிறான். பாருங்கள், கடைசி வரை தன்னுடைய ஓட்டத்தை ராஜாவுடைய வார்த்தையை நிறைவேற்றும் வண்ணமாக ஓடி முடிக்கிறான். அவ்வண்ணமாகவே நமக்கு ஒரு எஜமான் உண்டு, ராஜாதி ராஜா உண்டு. நமக்கு அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை ஓட்டம் வேதனையும் பாடுகளும் இருக்கலாம், சில நேரத்தில் காயப்படக்கூட நேரிடலாம். ஆனால் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டோடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமா நாம் ஓடிக்கொண்டிருப்போமானால் ஜெயத்தை பெற்றுக் கொள்வதோடு மட்டுமல்ல, ஜெயம் கொள்ளுகிறவளாய் மாறி ஆண்டுடைய சமூகத்துல போய் நாம் பிரவேசித்து இளைப்பாறலை சுதந்திரிக்க முடியும். சூழலை பார்த்து சோர்ந்து விட வேண்டாம். தொடர்ந்து யுத்தமா, தொடர்ந்து போராட்டமா, தொடர்ந்து கஷ்டமா, தொடர்ந்து நஷ்டமா, என் வாழ்க்கையே இப்படிதான், ஒரு யுத்தக்களமாக இப்படியே போராடிட்டு போராட்டம் உண்டு. ஆனாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுக்கு பின்பு இளைப்பாறுதல் உண்டு.
அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுவோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு இளைப்பாறுதலை எங்கள் முன்பாக வைத்திருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவித போராட்டத்தோடு, பலவித வேதனையோடு, ஒவ்வொரு நாளும் பலவீனத்தோடு போராடுகிற கூட்டம், வியாதிகளோடு போராடுகிற கூட்டம், சத்துருக்களோடு போராடுகிற கூட்டம், நிந்தனையின் பாதையிலே, தரித்திரத்திலே, கஷ்டத்திலே, நஷ்டத்திலே, மனஸ்தாபத்திலே, பலவித போராட்டங்களை, பலவித சூழ்நிலையிலே, பலவிதம் ஜனங்கள் மத்தியிலே தாண்டி சகித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளில் நினைவு கூர்ந்து, இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவு வராதா, அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வராதா, எத்தனை நாட்கள் தான் அந்த கஷ்டம், எத்தனை நாட்கள் தான் போராடுவது, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை எனக்கு தைரியப்படுத்தி நீ நியமித்த கிரியைகளை செய்து முடிக்கும் வரை துணை நின்று யுத்தத்திலே ஜெயத்தை கொடுப்பீராக. இளைப்பாறுதலுக்கு பாத்திரவான்களை மாற்றுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் யுத்த களத்தில் இருக்கிறோம், யுத்த காலத்திலும் இருக்கிறோம். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நல்ல போர்ச்சேவர்களாய் முன்னேறுவோம். ஜெயத்தை சுதந்திரிப்போம். நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற இளைப்பாறுதலையும் பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஒன்றையும் குறித்து கலங்காமல், பிராணனை அருமையாய் எண்ணாமல், ஒன்றையும் குறித்து கலங்காமல், பிராணனை அருமையாய் எண்ணாமல், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும். பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடி முடிக்கணும். பெற்ற ஊழியம் நிறைவேற்றணும். கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே, கர்த்தரையே முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்.